இது தீபிகா அருணுடன் கதையோசை. மகாபாரதம் சொல்லாமல் விட்ட சுவடிகள். எழுதியவர் சி. ராஜன். பாகம் 1. புத்திர பீஷ்ம பர்வம். அத்தியாயம் 5. மூத்த மந்திரியின் எச்சரிக்கை. முன்னரே காவலர்கள் மன்னரின் வருகையைப் பற்றி மூத்த மந்திரியின் வீட்டில் தகவல் சொல்லியிருந்ததால் ஜனார்தனரின் மகன் ஞானசேகரன் வீட்டு வாசலிலேயே தன் குடும்பத்தினரும் அக்கம் பக்கத்தினரும் புடைசூழ மன்னரை வரவேற்க காத்திருந்தான். மன்னரும் தேவவிரதனும் தேரிலிருந்து இறங்கியதும் கைகளில் தயாராக வைத்திருந்த மலர் மாலைகளை இருவருக்கும் அணிவித்து, "வரவேண்டும் வரவேண்டும் மன்னா, தங்கள் திருப்பாதம் பட்டு எங்கள் வீடு இன்று புனிதமாகிறது" என்று வரவேற்றான். சற்றும் எதிர்பாராத வகையில் அவன் தடாரென்று கீழே விழுந்து தண்டனிட்டான். மன்னர் இளவரசர் இருவர் கால்களையும் தன் கரங்களால் தொட்டு வணங்கினான். தேவவிரதனுக்கு அவன் தன் காலைத் தொட்டது சற்று அதிர்ச்சியாக இருந்தது. மந்திரி குமாரனுக்கு குறைந்தது 40 வயதாவது இருக்கும். அத்தகைய மூத்தவன் தனது காலைத் தொட்டு வணங்குவதாவது? அவன் எழுந்து நின்றதும் தேவவிரதன் பணிவோடு அவனை கும்பிட்டு அவனது முகத்தையும் தோற்றத்தையும் உற்று பார்த்தான். சதைப்பிடிப்பு மிக்க உடல், அகன்ற முகம், சற்றே தொங்கும் கொழுத்த கன்னங்கள். இயற்கையாகவே அவனுக்கு சிறிது கூன் விழுந்திருந்தது. அவனது கண்களை பார்த்தவுடனே தேவவிரதனுக்கு முதலில் தோன்றியது, "இவை கழுதை புலியின் கண்கள், இவன் நம்பத் தகுந்தவன் அல்ல" என்பதுதான். மன்னர் சாந்தனு வணங்கி எழுந்த மந்திரி குமாரனை தோளில் தட்டிக் கொடுத்தார். "உன் பெயர் என்னப்பா? எனக்கு நினைவுக்கு வரவில்லை" என்றார். "ஞானசேகரன் மன்னர் மன்னவா" என்றான் அவன் மிகுந்த பணிவோடு. கரம் கூப்பியவாறே நின்றிருந்த அனைவரையும் மன்னர் ஒரு கையசைப்புடன் அவர்களது மரியாதைகளை ஏற்றுக்கொண்டு வீட்டுக்குள்ளே நுழைய புறப்பட்டார். மன்னர் பக்கவாட்டில் திரும்பி தேவவிரதன் காதில் மாத்திரம் விழும்படி மிகுந்த மெல்லிய குரலில், "ஞானசேகரன் நல்ல பெயர், மிகுந்த மரியாதை தெரிந்தவனாக இருக்கிறான். எவ்வளவு அடக்கம்! புலிக்கு பிறந்தது பூனையாகாது. ஜனார்தனருக்கு உடம்பு முடியவில்லை என்றால் அவரின் வாரிசாக இவனையே முக்கிய மந்திரியாக அமர்த்திவிடலாம். நீ என்ன நினைக்கிறாய்?" என்றார். "நான் மனதில் பட்டதை சொல்லிவிடவா தந்தையே?" "சொல் மகனே." "புலிக்கு பிறந்தது கழுதை புலியாயிருந்தால் இவன் நம்பத் தகுந்தவன் அல்ல என்று என் உள்ளுணர்வு சொல்கிறது தந்தையே." மன்னர் மிகுந்த வியப்புடன் மகனின் முகத்தை நோக்கினார். ஒன்றும் சொல்லவில்லை. படுக்கையில் கிடந்த ஜனார்தனரை அருகில் சென்று பார்த்தபோது மன்னருக்கு மிகுந்த அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. முதல் மந்திரியிடம் இத்தனை உடல் இளைப்பையும் முகச்சோர்வையும், இத்தனை நாள் கண்டிராத ஒரு முதுமையின் தளர்ச்சியையும் அவர் எதிர்பார்க்கத்தான் இல்லை. படுக்கையிலிருந்து எழ முடியாமல் கரங்கள் நடுங்க மன்னரை கும்பிட்ட மந்திரியின் தலைமாட்டுக்கு அருகே மன்னர் ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டார். தேவவிரதன் பக்கத்திலேயே நின்று கொண்டான். மந்திரி அங்கே இருந்த உதவி மருத்துவரையும் செவிலிப் பெண்ணையும் தனது குமாரனையும் வெளியே செல்லுமாறு கை காட்டினார். அவர்கள் சென்றபின் தேவவிரதனிடம் அறை கதவை தாளிடுமாறு செய்கை செய்தார். "ஜனார்தனரே, தங்களை பார்த்ததும் எனக்கு மிகுந்த அதிர்ச்சியாகவும் வருத்தமாகவும் இருக்கிறது. உங்களுக்கும் முதுமை வந்துவிடும், நீங்களும் கடுமையாய் நோய்வாய்ப்பட்டு இப்படியெல்லாம் படுத்த படுக்கையாய் கிடப்பீர்கள் என்றெல்லாம் நான் இத்தனை காலம் நினைத்துப் பார்க்கவும் இல்லை, கவலைப்படவும் இல்லை. அதற்காக உங்களது மன்னிப்பை கோருகிறேன். வைத்தியர் என்ன சொல்கிறார்? எப்போது நீங்கள் உடம்பு தேறி முன்போல அரண்மனைக்கு வருவீர்கள்?" என்று மிகுந்த கனிவுடன் விசாரித்தார் மன்னர். ஜனார்தனருக்கு பேசவே சிரமமாக இருந்தது. மூச்சு இரைத்தது. குரல் மிகவும் மெலிதாக இருந்தது. உற்று கவனித்தாலே அவர் பேசுவதை தேவவிரதனால் காதில் வாங்கிக் கொள்ள முடிந்தது. "மன்னா, இனி நான் பிழைப்பது, மீண்டும் பொறுப்பை ஏற்பது என்கிற பேச்சுக்கெல்லாம் இடமில்லை. எனக்கு நீங்கள் ஆசையும் காட்டாதீர்கள். என் நாட்கள் எண்ணப்பட்டு வருகின்றன என்று எனக்கே தெரிகிறது. ஆனால் வைத்தியர் ஏதேதோ சொல்லி என்னை நம்ப வைக்க பார்க்கிறார். எனது நாடி விழுந்து கொண்டே இருக்கிறது. அது எனக்கே தெரியும். என் உடம்பை பற்றிய பேச்சை விடுங்கள். நான் இந்த உடம்பை துறப்பதற்கு என் மனதை தயார்படுத்திக் கொண்டாயிற்று. போய்ச் சேரும் முன் சில முக்கிய விஷயங்களை உங்களுக்கு சொல்லியாக வேண்டியிருக்கிறது. 2 நாட்கள் முன்பு ஒற்றர் படை தலைவனை உங்களை சந்திக்குமாறு வலியுறுத்தி சொல்லியிருந்தேனே, உங்களை சந்தித்து அவன் விவரங்களைச் சொன்னானா?" "மன்னிக்க வேண்டும் அமைச்சரே, அவன் 2 முறை வந்தான். 2 முறையும் நான் தேவவிரதனுடன் சுவாரஸ்யமாக சதுரங்கம் ஆடிக்கொண்டிருந்தேனா, ஆட்டத்தை பாதியில் விட மனமில்லை. பிற்பாடு வந்து பார், நீ ஏற்கனவே முதல் மந்திரியிடம் விஷயத்தை சொல்லிவிட்டாயல்லவா என்று கேட்டேன். சொல்லிவிட்டேன், அவர்தான் உங்களிடமும் சொல்லச் சொன்னார் என்றான்.
உங்கள் நிலை இத்தனை மோசமாக இருக்கும் என்று நான் கனவிலும் நினைக்காததால் உங்களிடம் சொல்லியாயிற்று என்றால் நீங்கள் பார்த்து கொள்வீர்கள் என்று நான் சற்று அசட்டையாய் இருந்து விட்டேன். ஜனார்தனர் பெருமூச்சை விட்டுக்கொண்டு தம் தலையை இப்படியும் அப்படியும் அசைத்து அது சரியில்லை என்கிற விதத்தில் தம் மனப்போக்கை வெளிப்படுத்தினார். இப்போது சற்று மூச்சிறைப்பு குறைந்திருந்ததால் அவர் தொடர்ந்து நீண்ட நேரம் பேசினார். மன்னா, நான் சொல்வதைக் கேளுங்கள். தேவவ்ரதா, நீயும் கவனி. பார்க்காத பயிரும் கேட்காத கடனும் பாழ் என்கிற ஒரு பழமொழி உண்டல்லவா மன்னரே? அதுதான் இப்போது நடந்து வருகிறது. நம் உள்நாட்டிலும் நமக்கு கப்பம் கட்டும் சிற்றரசர்களிடமும் நமது எல்லைகளை காக்கும் படைத்தலைவர்களிடமும் நம் நாட்டிற்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய வலுவான எதிரி நாடுகளிடமும் நிறைய மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. மன்னா, காலச்சக்கரம் நகர்ந்து செல்லச் செல்ல மக்களிடம் ஒழுக்கம், நேர்மை, கட்டுப்பாடு, ராஜவிசுவாசம், தண்டனை பற்றிய அச்சம் இவையெல்லாம் குறைந்து கொண்டே வரும். ஒரு தலைமுறை வலுவிழந்து அடுத்த தலைமுறை தலையெடுக்கும் போது மேற்சொன்னவை எல்லாம் இன்னும் விரைவாகவும் தீவிரமாகவும் நிகழும். இது இயற்கை, தவிர்க்க முடியாதது. ஆனால் நாட்டு மன்னருக்கு இவற்றை பற்றிய அறிவும் விழிப்புணர்வும் அதிகம் இருக்க வேண்டும். அதற்கேற்ற வகையில் நிர்வாகத்தில் கெடுபிடியும் அதிகரிக்க வேண்டும். இல்லாவிட்டால் அதிர்ச்சி தரும் வேகத்தில் ஒரு நாட்டிற்கு வீழ்ச்சி வந்து சேரும். மன்னா, என்மேல் பூரண நம்பிக்கை வைத்து நீங்கள் எல்லா பொறுப்பையும் என் தலை மீது கட்டினீர்கள். நான் வயது குறைவாயிருக்கையில் அவற்றையெல்லாம் உற்சாகமாய் பெருமிதத்துடன் சுமந்தேன். சிறப்பாக செயல்பட்டேன். உங்களுக்கு பூரண விசுவாசியாய் இருந்து நீங்கள் தந்த அதிகாரத்தை நேர்மையாக உபயோகித்தேன். ஆனால் எனக்கு முதுமை வர வர தளர்ச்சியும் மறதியும் கவனக்குறைவும் வந்து சேராமல் இல்லை. முன்பு போல் அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து அனைத்தையும் நேரடியாய் கவனிக்க முடியவில்லை. அதனால் நிறைய காரியங்களை என் மகனிடம் ஒப்படைத்து அவனை மேற்பார்வையிடச் சொன்னேன். மகனின் மீது இருந்த அளவற்ற பாசத்தாலும் அதீத நம்பிக்கையாலும் அவனது நேர்மை, புத்தி கூர்மை, ஒழுக்கம் இவற்றில் முழு நம்பிக்கை வைத்தேன். ஆனால் நான் செய்தது எப்பேற்பட்ட தவறு என்று எனக்கு ஒற்றர்கள் மூலம் கிடைத்து வந்த தகவல்களின் மூலம் தெரிந்துவிட்டது. மன்னா, என்னை மன்னித்து விடுங்கள். எனது மகன் நேர்மையானவன் அல்ல. இன்று பெரும்பாலும் நாடு முழுவதும் அவனுக்கோ அவனது வலது கைகளாய் செயல்படும் அதிகாரிகளுக்கோ கையூட்டு தராமல் அரசாங்க பணிகள் எதுவும் நடைபெறுவதில்லை. கப்பம் கட்டும் நாட்டு மன்னர்களிடம் கையூட்டு பெற்றுக்கொண்டு அவர்கள் கட்டும் கப்பத்தின் அளவை பெருமளவு குறைத்திருக்கிறான். அவர்கள் தமது படை பலத்தை உயர்த்தி நம் நாட்டுக்கு எதிராக கிளம்பும் அளவுக்கு அவர்களுக்கு துணிச்சலை கொடுத்திருக்கிறான். நம் எல்லைகளை காக்கும் படைத்தலைவர்கள் இப்போது இவனது சகவாசத்தால் ராஜபோகமான வாழ்க்கை வாழ்கிறார்கள். எதிரி நாடுகள் படையெடுத்தால் எதிர்த்து போரிடும் அளவுக்கு ஆயுத பலமோ ஆட்கள் பலமோ யானை குதிரை படைகளின் பலமோ இல்லாது அலட்சியமாயிருக்கிறார்கள். இவற்றிற்கெல்லாம் செலவழிப்பதாக பொய்க்கணக்கு எழுதி சம்பாதித்து அவர்கள் ராஜ வாழ்க்கை வாழ்கிறார்கள். இதெல்லாம் இன்று நேற்று நடந்தது அல்ல. கடந்த 5-6 ஆண்டுகளாகவே சிறிது சிறிதாக ஒரு நோய் கிருமி தொற்றி பரவுவதைப் போல் பரவி வந்திருக்கிறது. நான் என் மகனையும் அவனோடு நெருங்கிய தொடர்பில் உள்ள மற்ற அமைச்சர்களையும் அதிகாரிகளையும் கண்டிக்கத் தொடங்கிய போது அவர்கள் என் முதுமையை சாதகமாக்கிக் கொண்டு என்னை அலட்சியம் செய்ய ஆரம்பித்தார்கள். என் மகனே இவற்றிற்கெல்லாம் மூல காரணமாய் இருப்பவன் என்பதால் நான் இருதலைக் கொள்ளி இரும்பானேன். பரம்பரையாய் எங்கள் குடும்பத்தினர் காத்து வந்த ராஜ விசுவாசமும் அப்பழுக்கற்ற நேர்மையும் ஒரு பக்கம், ஒழுக்கமற்ற என் மகனை கண்டிக்கவும் தண்டிக்கவும் முடியாத பாசம் ஒரு பக்கம், முதுமையுடன் இந்த மன உளைச்சலும் சேர்ந்து கொண்டதால்தான் நான் இத்தனை கடுமையாக நோய்வாய்ப்பட்டு விட்டேன் மன்னா. இனி எத்தனை நாட்கள் உயிரோடு இருப்பேன் என்று தெரியவில்லை. அதனால் தங்களிடம் எல்லாவற்றையும் மனம் திறந்து சொல்லிவிட்டு என் மனபாரத்தையும் மந்திரி பொறுப்பையும் தங்கள் பாதங்களில் இறக்கி வைக்கிறேன். மன்னா, என்னை மன்னித்து விடுங்கள். இப்படி பேசி முடிக்கும்போது அவர் மூச்சு பெரிதும் இரைத்தது. கண்களிலிருந்து கண்ணீர் பெருகியது. மன்னர் அவரது கரங்களை பற்றிக் கொண்டு மார்பை தடவி கொடுத்தார். மன்னா, நான் இதையும் சொல்வதற்கு மன்னியுங்கள். நீங்கள் ஆட்சி பீடத்துக்கு வந்த காலத்திலிருந்து ஆட்சியில் பெரும் பொறுப்பு எதையும் சுமக்காமலேயே, தேசத்திலோ எல்லையிலோ எந்த பெரிய பிரச்சனையையும் சந்திக்காமலேயே இருந்து விட்டீர்கள். உங்கள் மனம் போன போக்கில் சுகமாய் வாழ்க்கையை ஓட்டிவிட்டீர்கள். உங்கள் ஜாதகம் அப்படித்தான் அமைந்திருக்கிறது போலும். இனிமேல் நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்வீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. எனவே மன்னா, துடிப்பும் வீரியமும் தேவ பாரம்பரியமும் க்ஷத்திரிய பாரம்பரியமும் கலந்துள்ள உங்கள் மகன் தேவவிரதனிடம் நாட்டை முன்னின்று ஆளும் பொறுப்பை ஒப்படையுங்கள்.
அவனுக்கு முறைப்படி பட்டம் கட்டுவது பற்றி நான் சொல்ல வரவில்லை. அது அதன் போக்கில் நிகழட்டும். நீங்கள் தொடர்ந்து அரசராக இருந்து கொண்டு நிர்வாகப் பொறுப்பை தேவவிரதனிடம் ஒப்படையுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். அவனுக்கு வேண்டிய எல்லா அதிகாரத்தையும் கொடுத்து தக்க வழிகாட்டுதல்களையும் தாருங்கள். மன்னர் தம் சம்மதத்துக்கு அறிகுறியாய் தலையை ஆட்டினார். பிறகு சொன்னார், ஜனார்தனரே, எனக்கும் உள்ளூர அந்த எண்ணம் இருக்கவே செய்கிறது. இவனுக்கு 20 வயதாவது ஆகட்டுமே, பின்னர் யுவராஜா பட்டம் கட்டலாமே என்று நினைத்திருந்தேன். இவனுக்கு பட்டாபிஷேகம் செய்துவிட்டு சிம்மாசனத்தையே அளிக்கும் அளவுக்கு உண்மையில் எனக்கு வயது முதிரவில்லை. அத்தனை மனப்பக்குவமும் எனக்கு இல்லை. என் தந்தையைப் போல் வானப்பிரஸ்தம் ஏற்று வனத்திற்குச் சென்று தவம் செய்து முக்தியை நாடும் மனப்பக்குவமோ ஆர்வமோ ஏதும் எனக்கில்லை. என்னால் அரச போகங்களைத் துறந்து தவ வாழ்க்கையெல்லாம் மேற்கொள்ள இயலாது. எனவே நான் அரசனாகவே தொடர்ந்து இருந்து கொண்டு தேவவிரதனுக்கு எல்லா பொறுப்புகளையும் தந்து விடுகிறேன். அவன் அரசாங்க நிர்வாக காரியங்களையெல்லாம் தானே நேரில் சென்று கவனித்து படித்து தன் திறமைகளை வளர்த்து கொள்ளட்டும். இந்த நாட்டை மீண்டும் அசைக்க முடியாத அளவுக்கு வலுவாக்கி அரச நிர்வாகத்தையும் செம்மையாக நடத்தட்டும். அதில் எப்படியும் சில ஆண்டுகள் சென்றுவிடும் அல்லவா? அதற்குள் எனக்கும் அரச போகங்களை துறக்கும் பக்குவமும் ஆன்மீக நாட்டமும் வருகிறதா பார்க்கலாம் என்றார். தங்கள் சித்தம் மன்னா என்ற மூத்த மந்திரி, மன்னா, எனக்கு கடைசியாய் தங்களிடம் சமர்ப்பிக்க ஒரு வேண்டுகோள் இருக்கிறது. தயங்காமல் சொல்லுங்கள் ஜனார்தனரே. உங்களது பலவீனம் அரச போகம் என்றால் எனது பலவீனம் என் மகன் மீது உள்ள பாசம். தயவு செய்து அவனுக்கு தண்டனை எதுவும் கொடுத்து விடாதீர்கள். அவனை எல்லா பொறுப்புகளிலிருந்தும் விலக்கி வைத்து அவனது வாழ்வாதாரத்திற்கு ஏதேனும் ஒரு ஏற்பாட்டை செய்து தொலைதூரத்திற்கு அனுப்பிவிடுங்கள் என்றவாறு கரம் கூப்பினார் ஜனார்தனர். அப்படியே ஆகட்டும் என்றவாறு எழுந்து கொண்டார் மன்னர். மரியாதை நிமித்தம் கொண்டு வந்து தரப்பட்ட பாலை மன்னரும் தேவவிரதனும் அருந்திவிட்டு விடை பெற்று புறப்பட்டார்கள். தேரில் திரும்ப பயணித்து வரும்போது மன்னர் வெகு நேரம் ஏதும் பேசவில்லை. பின் திடீரென்று தேவவிரதனை கரம் நீட்டி தம் தோளோடு பக்கவாட்டில் இறுக்கிக் கொண்டு, மகனே, நீ சாமானியன் அல்ல. எல்லா பொறுப்பையும் ஏற்று செய்யக்கூடியவனே என்பதற்கு நீ காட்டித்தந்த ஒரு அடையாளமே எனக்கு போதுமானது. உன்னை நினைத்தால் எனக்கு பெருமையாக இருக்கிறது. கங்கை உன்னை எப்படி வளர்த்திருக்கிறாள்! ஆஹா! நான் அப்படி என்ன அடையாளம் காட்டினேன் தந்தையே? மந்திரி குமாரனை பார்த்த உடனேயே நீ அவனை எத்தனை சரியாக எடை போட்டுவிட்டாய்! இத்தனை ஆண்டுகள் மன்னனாக இருந்தும் எனக்கு ஒரு ஆளின் முகத்தையோ செயலையோ பார்த்து இவன் இப்படிப்பட்டவன் என்று எடை போடும் திறமையே வரவில்லையே. உனக்கு இத்தனை சிறிய வயதில் எப்படி வந்தது? எனக்கு தெரியவில்லை தந்தையே. அது எனக்கு இயற்கையாகவே அமைந்துள்ள ஒரு திறனோ என்னவோ. நான் அறியேன் என்றான் தேவவிரதன். இந்த மகாபாரத தொடரை ஆர்வத்துடன் நீங்கள் கேட்டு வருவீர்கள் என நம்புகிறோம். இத்தொடர் மிகப் பெரும்பாலும் மூலக்கதையான வியாச பாரதத்தை அடியொற்றியே எழுதப்பட்டுள்ள ஒரு புனைவு கதையாகும். மகாபாரத கதாபாத்திரங்களுக்கோ சம்பவங்களுக்கோ தார்மீக கோட்பாடுகளுக்கோ பாதிப்பு உண்டாக்காத விதத்தில், அதே சமயம் எழுத்தாளரின் கற்பனை திறனை கலந்து ஆங்காங்கே பாத்திரங்களின் எண்ண ஓட்டங்களையும் புதிய கதாபாத்திரங்களையும் சம்பவங்களையும் சேர்த்து எழுதப்பட்டுள்ள புனைவு இது. நீங்கள் ஏற்கனவே மகாபாரத கதையை விரிவாக படித்திருந்தால் இந்த அத்தியாயத்தில் வந்துள்ள ஜனார்தனரும் ஞானசேகரனும் கற்பனை கதாபாத்திரங்கள் என்பதை ஊகித்திருப்பீர்கள். மூலக்கதையை ஏற்கனவே அறிந்தவர்கள் புதியதோர் கண்ணோட்டத்தில் மகாபாரத கதையை அணுகவும் பாரதத்தை ஆழமாக புரிந்து கொள்ளவும் சிந்தித்து அசை போடவும் உதவும் விதத்தில் எழுதப்பட்டு வரும் புனைவு இது. இதிலுள்ள சம்பவங்களோ உரையாடல்களோ எல்லாமே மூலக்கதையில் உள்ளவை என தவறாக எடுத்துக்கொண்டு மேற்கோள் காட்டுவது முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும். மகாபாரத கதையை அறியாதவர்களோ அரைகுறையாக கேட்டறிந்தவர்களோ முதன்முதலாக இதை படித்தாலும் கேட்டாலும் இந்த தொடரில் உள்ள எந்த விஷயங்கள் கற்பனையானவை என்று அறிய ஆர்வம் கொண்டால் அவர்கள் மூல வியாச பாரதத்தை சரியாக படிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். வியாச மகரிஷி எழுதியுள்ள மகா காவியத்துக்கோ அதை ஆதாரமாக கொண்டும் மொழிபெயர்த்தும் சுருக்கியும் எழுதப்பட்ட பிற மகாபாரத படைப்புகளுக்கோ எந்தவித கேடோ பாதிப்போ அவமரியாதையோ செய்யும் நோக்கத்தில் இது எழுதப்படவில்லை என்று உறுதி கூறுகிறோம். சில நவீன எழுத்தாளர்கள் மகாபாரத வில்லன்களை நல்லவர்களாகவும் ஹீரோக்களை பொல்லாதவர்களாகவும் திரித்து எழுதும் கதைப்போக்கு போன்று எதுவும் இப்புனைவில் கிடையாது என்பதையும் நீங்கள் உணர்வீர்கள். இனி கதையை அடுத்த வாரம் தொடரலாம். இக்கதையை பற்றி உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நேயர்களே, இனி மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது கதையோசை தீபிகா அருண்.